ஃபர்ஸ்ட் உள்ள சைன் எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும், செகண்ட் உள்ள சைன் நெகட்டிவ், தேர்ட் உள்ள சைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இதுதான் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன எடுக்கிறோம், இந்த டேர்ம் எடுக்கிறோம், இந்த டேர்ம் எடுக்கிறோம், சோ இந்த டேர்ம் எடுக்கிறோம். இந்த 3 டேர்முக்கு என்னது பிளஸ். சோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோமா, இந்த செகண்ட் சென்டர்ல உள்ள டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம், சென்டர்ல உள்ள டேர்ம், தேர்ட் உள்ள டேர்ம், இந்த 3 டேர்முக்குள்ளதான் நாம கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த 3மே பிளஸ்ஸா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான். சோ ஒரு ப்ராப்ளமே வராது. ஓகேவா? சோ அப்படியே பிளஸ் பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்கும் போது நான் சொல்றேன். ஓகேவா? D3 கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். பாருங்க, இப்ப எப்படி எழுதுவோம், இப்ப வந்து 2x2 மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. 2x2 மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும், பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். சோ ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம் பிளஸ்